இந்த முக்குளத்து மக்கள் சார்பாகவும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து தேவர் அரசாணையை வந்து நிறைவேற்றணும். எந்த திராவிட கட்சி வந்து தேவர் அரசாணையை நிறைவேற்றுவன் வாக்குறுதி கொடுக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேவர் சமுதாய ஓட்டு வங்கி கிடைக்குங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். தென்காசி மாவட்டத்தில் தேவர் ஜெயந்தியை எந்த மாதிரி ஊரில் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க? இப்போ எங்கே பார்த்தாலும் பிஎம்டி கொடி வண்ணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. தலைவரோட மக்கள் சக்தி எப்படி இருக்குது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை? ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி, அதுவும் சொல்கிற மாதிரி அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் KN இசக்கிராஜா தேவர் அவர்களுடைய செயல்பாடு தான். எந்த ஊரில் பிரச்சனைனாலும் அவருக்கு ஃபோன் கால் போன அடுத்த நிமிஷமே அதற்கான வேலையை பார்ப்பார். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திக்கிறது, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுப்பது, அதையும் மீறினால் போராட்டம் நடத்துவது, அப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லைன்னா கோர்ட்டு மூலமாகவும் சில இடங்களுக்கு தீர்வு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதை பார்த்து தான் தமிழக மக்கள் அனைத்து மாவட்டங்களிலுமே பிஎம்டி அசுர வளர்ச்சி அடைகிறது. அதுலேயும் தென்காசி மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. நிச்சயம் இந்த தேர்தலில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் யாரை கைகாட்டுதாரோ அவருக்கு தான் இந்த தேவர் சமூக மக்களும் இளைஞர்களும் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன்.